அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். நான் மதுரையிலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி RMS 1948 இருந்து பேசுறேன். நேற்று எல்லாமே ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டே வர்றேன். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்தாம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், இதுக்கு பேர் ஹேண்ட்லூம் அச்சுக்கட்டு புள்ளின்னு சொல்றது. சரிங்களா? இது முக்கட்டு புள்ளி, இதுக்கு பேர் முக்கட்டு புள்ளி. நான் ஒரு சாரி காமிக்கிறேன். தேவைப்படுறவங்க போட்டோஸ் கேட்டா போட்டோஸ் எடுத்து வச்சிட்டேன். இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். போட்டோஸ் கேட்டா போட்டோஸ் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? இது எல்லாமே வித் பிளவுஸ். நான் ஒரு சேலை விரிச்சு வச்சு காமிச்சிடுறேன். வச்சு காமிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நீங்க போட்டோ கேட்டா நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டோ அனுப்பிச்சிடுவேன். எல்லாமே போட்டோ எடுத்துட்டேன். சரிங்களா? நீங்க இப்ப போட்டோல பாக்குறப்ப வேற மாதிரி தெரியுங்கிறதுக்காண்டி நான் ஒரு சேலை விரிச்சு வச்சு காமிச்சிட்டு ஒரு சேலை வியர் பண்ணியும் காமிச்சிட்டு இது ஹேண்ட்லூம் அத்தன்டிக் சுங்குடி. சரிங்களா? இப்ப நான் 15,000 12,000 14,000 எல்லாம் போட்டேன். அது வாங்குற ஆளுங்க இருக்காங்க. அப்புறம் நமக்கு மிடில் வாங்குற ஆளுகளும் இருக்காங்க. ஒரு 550 650 ஆளுகளும் இருக்காங்க. சோ நமக்கு எல்லா கஸ்டமர்ஸும் தேவை. எங்களுக்கு எல்லா வாடிக்கையாளர்களும் தேவை. 550 ரூபா வாங்குற வாடிக்கையாளரும் தேவை, 15,000 வாங்குற வாடிக்கையாளரும் தேவை. சோ அதுக்கேத்த மாதிரி நான் உற்பத்தியில பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சாரார் மட்டும் வியாபாரம் பண்ண நான் விரும்ப மாட்டேன். எல்லா சாரார்ட்டையும் வியாபாரம் பண்ணணும். இதுதான் சேலை. பாத்தீங்களா? ஜம்முன்னு இருக்குங்களா? ரைட்டா? பேட்டெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பார்டர் ரெட்டை அன்னமயில் பேட்டு. சரிங்களா? பார்டர் தெரியுதுங்களா? கலங்கம் எதுவுமே இருக்காதுங்க. சூப்பரா இருக்கும். நான் ஒரு சேலை அப்படி வச்சு காமிக்கிறேன். லேட் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் சேலை. இது உங்களுக்கு 2,500 ரூபா வரும். வாட்ஸ்அப்ல வாங்க. என்னுடைய MRP தான் சொல்ல முடியும். நானு வாட்ஸ்அப்ல வாங்க தம்பி. அவசியமா உங்களுக்கு நானு தீபாவளிக்கு ஆஃபர் பண்ணி தர்றேன். தீபாவளிக்கு கண்டிப்பா ஆஃபர் பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல பிரைஸ் கேளுங்க. MRP 2,500, MRP 2,500. Any need you ping me by WhatsApp. We give Deepavali offer. Surely, definitely I give Deepavali offer. Okay. ரதி, நமக்கு கொஞ்சம் பவ்யமா பேசுவோம். வேதுக்குடா சும்மா டமாட்டுமே பேசிக்கிட்டு நினைச்சு கொஞ்சம் கம்முன்னு பேசுவோம் நினைச்சா வாய் பழகிருச்சுங்க. இப்படியே தொணன்னு பேசுறதே வேடிக்கையா போச்சு. இதுல நான் கலர்ஸ் ஒண்ணு அப்படி வச்சு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு காதுல கேக்குதுங்க. ஓகே, இதுல கலர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கிட்ட எழுத்துக்கவா. ஏன்னா ரொம்ப தூரமா நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கே எனக்கு தெரியும். கண்ணாடி வர கலட்டிடும். இது வர அடைஞ்சலா இருக்கு எனக்கு. இதுல நான் கலர்ஸ் காமிக்கிறேன். சரிங்களா? சரியா தெரியலைங்க. நிறைய பேர் சொன்னாங்க என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலைங்க, எனக்கு நீங்க இதா போட்டுருங்க, போட்டோ அனுப்புங்க சொல்றாங்க. அதனால போட்டோ எடுத்து வச்சிட்டேன். இது பேபி பிங்க். சரிங்களா? பேபி பிங்க். இது இப்படி நான் காமிச்சிடுறேன். ஒரு சேலை விடுத்து காமிச்சேன். இது எல்லாமே அச்சு முக்கட்டு புள்ளி. உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல ஒரு சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டோ சென்ட் பண்ணிடுவேன். சார் இந்த பேட்டர்ன்ல எனக்கு போட்டோ செட்ஸ் அனுப்புங்கன்னா நான் அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு புக்கிங் பண்றதுக்கு சௌரியப்படும். இதுல எல்லாமே 2 இருக்குங்க. சரிங்களா? இந்த முக்கட்டு புள்ளியில 2 சாரி இருக்கு. மொத்தம் 12 கலர் இருக்குன்னா 12 2 24 சேலை இதுல. இப்ப நான் காட்டுறது என்னது? அச்சு முக்கட்டு புள்ளி. அச்சு முக்கட்டு புள்ளி. இது என்ன கலர் சொல்லுவோம் தெரியுமா? செவ்வாழை கலர். செவ்வாழை தோல் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும் செவ்வாழை கலர்னு சொல்றது இதுக்கு. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபேன்சியா இருக்கும் கலர்ஸ். சோ நீங்க இதுல சரியா தெரியல. நான் இதுல ஏன் காமிச்சிடுறேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன். போட்டோல வர்றப்ப கலர்ஸ் மாறும். வீடியோல பாக்குற கலர்ஸ் ரியாலிட்டியா இருக்கும். இப்ப நீங்க எடுத்து அனுப்புறீங்க பாருங்க ஸ்கிரீன்ஷாட், அதுவே எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ரொம்ப இல்ல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த கலர் தானே அது, இந்த கலர் தானே சொல்லி சில பேர் விரிச்சு வச்சு கலங்கமா இருக்கு. எனக்கு சரியா தெரியல. ஆமா, சரியா தெரியல. அதனால போட்டோஸ் நான் அனுப்பிச்சிடுறேன். அதுல நீங்க மார்க் போட்டு அனுப்பிச்சிருங்க. ரெட் மார்க்கோ இல்ல டிக் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியப்படும். இப்ப நான் அடுத்த டிசைன் காமிக்க போறது. இப்ப நான் காமிச்சது உங்களுக்கு அச்சு முக்கட்டு புள்ளி காமிச்சேன். சரிங்களா? இப்ப நான் காமிக்க போறது ஐஸ் கட்டி முக்கட்டு. ஐஸ் கட்டின் மாதிரி இருக்குது. இது முக்கணம் மாதிரிதான் இருக்கும். அக்கனா புள்ளி மாதிரிதான் இருக்கும். இதுக்கு பேர் ஐஸ் கட்டி கட், ஐஸ் கட்டி கட்டு புள்ளின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாத்துங்க, இது இந்த மாதிரி இருக்கும். இந்த டிசைன்ஸ்ல எனக்கு போட்டோஸ் அனுப்புங்க சார், கலர்ஸ் அனுப்புங்க. செட்டு அடுத்து வச்சிருக்கேங்க. மொத்தம் 10 12 கலர் இருக்குன்னா 12 கலர்
மொத்தமா எடுத்துட்டேன். சரிங்களா, மொத்தமா வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறேன். அதுல இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா யூடியூப் லிங்க்ல போய் பாத்துருவாங்கல்ல. இப்ப வெப்சைட்ல வந்து நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் வெப்சைட்ல ஏறப்போகுது. அதுல போய் வாங்குறப்ப உங்களுக்கு ஆஃபர் இன்னும் கிடைக்கும். டைரக்டா ஆஃபர் வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா டைரக்டா ஆஃபர். என்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்ல. என்னுடைய கூப்பன் கோடு நீங்க கேளுங்க, வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறேன். போய் புக் பண்ணிடலாம் ஜம்முன்னு. சரிங்களா, நல்ல ஆஃபர் கொடுப்பேன். வெப்சைட்ல புக் பண்ணா என்னுடைய RaniRMS.comல போய் புக் பண்ணுங்க. அது அப்படியே ஒரு பிக்சர் அமுக்குனா போதும், மொத்தம் 12 கலர் டிஸ்பிளே ஆயிரும். சரிங்களா, இந்த பேட்டர்ன் 12 கலர் டிஸ்பிளே ஆயிரும். சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் ஏத்திடுவேன் நானு. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வரா சார், நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சார் எனக்கு போட்டோ, நான் புக் பண்ணிட்டு போயிட்டே சார், அதே ஆஃபர் கொடுங்க சார். RMS 10%, RMS 15%. ஆமா, 5000க்கு 10,000க்கு மேல வாங்குங்க, 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பேங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப இதோடைய கலர்ஸ் காமிக்கிறேன். இதனுடைய கலர் செட்டு நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, இது எல்லாமே பிளவுஸோட வருது. நான் பிளவுஸ் அதுல காமிக்கல, நான் இதுல காமிச்சிடுறேன். இது பிளவுஸ். பிளவுஸ் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணுவாங்க, சில பேர் கட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி போட்டிருக்கும். ஏன்னா கட் பண்ணோம்னா பிளவுஸா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். எந்த சேலைக்கு நீங்க மேட்சிங் பண்ணிக்கலாம். இந்த சேலைக்கு மேட்சிங் பண்ணிக்கலாம், இதே பிளவுஸ் எடுத்து வேற சேலைக்கு மேட்சிங் பண்ணிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெரி செக்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஜெரி செக்ஸ் கூட வந்து நான் இப்போ போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதையும் நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இதுல உள்ள கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. சரிங்களா, இதுல உள்ள கலர்ஸ் இது எல்லாமே ஐஸ் கட்டி முக்கட்டு. ஐஸ் கட்டின்னு சொல்லுங்க நீங்க, நாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்போம். நீங்க ஐஸ் கட்டின்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். முதல் காமிச்சது என்ன, முக்கட்டு புள்ளி. ரெண்டாவது காமிக்கிறது என்ன, ஐஸ் கட்டி. சரிங்களா, இதுக்கு பேரு ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி ஐஸ் கட்டின்னு சொல்லி நல்லா ஐஸ் வைக்கிறதான்னு சொல்ற மாதிரி மனசுல தோணுது இல்ல. நல்லா ஐஸ் வச்சு பேசுறடா, நீ பெரிய ஆள் தான்டான்னு சொல்லி மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து வார்த்தைகள் தாங்க. வார்த்தைகள் கரெக்டா இருந்தா வியாபாரம் நல்லா நடக்கும். நம்ம நல்லபடியா பேசணும்னா, நல்லபடியா பழகணும்னா 4 மனுஷா கூட நம்மள மதிப்பாங்க. சரிங்களா, குவாலிட்டி நல்லா இருக்குங்க. விலை வந்து என்ன விலை சொல்றாரு இவரு வாய் சொன்ன மாதிரி வாய் திறந்தாலும் 1000 2000 தான் சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னு தெரியலையே. நம்மள நம்புவோமா நம்ப வேணாமா, அந்த வடி நம்ம நம்புவோமா நம்பல வேணாமா. சில பேர் சொல்லுவான் அதுக்கு சரிவிட்டு வரமாட்டேன்னு. இந்த வெளியெல்லாம் நமக்கு இந்த பப்ளிக் சரிவிட்டு வர முடியுதுங்க. வியாபாரத்துல பேசணுமா, ஜாலியா இருந்தோம்மா, 4 பேர்ட்ட நல்லா கலருங்க. அதெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்குங்களா. இந்த டிசைன்ஸ் வேணும் சார், இந்த ஐஸ் கட்டில வந்து எனக்கு இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எனக்கு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த கலர் செட்ஸ் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பிச்சிடுவேன். நீங்க ஈஸியா மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிடலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற கஷ்டமா இருக்கு பாவம். அது சரிங்களா. இப்ப அடுத்து காமிக்க போறது வந்து வி, வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம்ங்க. இந்த பாருங்களா, விவியா இருக்கும். இப்படி பார்த்தா எம் மாதிரி தெரியும், பட் எம் கிடையாது. இது வி டிசைன். இதுக்கு பேர் வி டிசைன்னு சொல்லலாம். சரிங்களா, இதுவும் அதே அன்னமயில் தான். அன்னமயில் எல்லாமே நான் காட்டுற எல்லாமே 2 அன்னமயில் தான். இந்த சேலை கட்டினா வி டிசைன் போட்டிருக்கனால ரஜினி பாட்டு தாங்க ஞாபகம் வருது. என்னன்னே தெரியல, அவர் பாட்டது கமர்சியலா உள்ள போய் சப்ஸ்கிரைப் ஸ்டோர் ஆயிடுச்சு. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், உண்மை என்பதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் வழி தெரியல, யாரும் நம்மளை மிதிக்கவும் வேணாம், நம்மளும் யாரும் மிதிக்க வேணாம், என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பேன், அதோட நிப்பாட்டிக்குவோமே, அடுத்த வரி வேணாம். இது பாருங்க நல்லா இருக்குங்களா. இதுதான் வி டிசைன். இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. இது பிளவுஸ், இது எல்லாமே வித் பிளவுஸ் வந்திருக்கு. முதல் லாட் வந்தது வித்தவுட் பிளவுஸ், அது வித்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதோட விலை வரணும் மறுபடியும் கேட்பாங்க, நான் ஹெட்டிங்லேயே போட்டுடுறேன். அச்சுக்கட்டு டிசைன் போட்டு பிரைஸ் ரேஞ்ச் எம்ஆர்பி 2500 போட்டு அதை பாத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். கட்டுனா எப்படி இருக்கு பாத்தீங்களா, கட்டுனா இது ஒரு பாட்டு இருக்குங்க, சேலை கட்டினாலே ஒரு அழகு வந்துடும். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்களுக்குள் வந்ததுண்டா. அந்த சேலை கட்டினாலே அழகு வந்துருங்க. இதுல நான் கலர்ஸ் காமிக்கிறேன். சரிங்களா, கலர்ஸ் பாருங்க, எல்லாமே சூப்பரா ஃபேன்சியா இருக்கும்.
ஓகே, நல்லா ஃபேன்சியா இருக்கும் பாருங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா நீங்க என்கிட்ட போட்டோ கேளுங்க. சார் வி டிசைன்ல எனக்கு போட்டோ செட் அனுப்புங்க. சார் எனக்கு வந்து முக்கட்டு புள்ளியில போட்டோ அனுப்புங்க. சார் ஐஸ் கட்டில எனக்கு போட்டோ அனுப்புங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சு போயிடும். எனக்கும் வளவலான்னு ஓடாது. இருக்கா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியாம நானும் பதட்டப்படுறது, பணம் கட்டுறதுக்காண்டி நீங்களும் பதட்டப்படுறது. ஏற்கனவே பணம் கட்டினவங்க இவன் சேலை அனுப்புவானா இல்லையான்னு தெரியலையே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே, புது ஆளாவர இருக்கேன். நாம ஏமா போட்டிருக்கானா இல்ல குங்குமம் வச்சிருக்கானா? நான் குங்குமம் தாங்க வைப்பேன். தாளம்ப குங்குமம், இது சாமி நம்ம வீட்டுல உள்ள குங்குமம், இது வந்து சாமிகிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு வர்ற குங்குமம். ஆமா, 2 குங்குமம் வைப்பேன். இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. நான் வந்து நமசிவாயம், பெருமாள், பிரம்மா யாரா இருந்தா என்ன, எனக்கு எல்லா இளவர்களும் உண்டுதான். இயேசு கிறிஸ்தானாலும் சரி, அல்லாஹ்னாலும் சரி, பெருமாளோ ஈஸ்வரனோ முருகனோ விநாயகரோ, இறைவன் ஒன்றுதான். இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் ஒரு உயிரினம் தான். சரிங்களா? நாம வந்து செடி மரம் கொடி எல்லாத்துக்குமே உசுர் இருக்கு. அதெல்லாம் ஜீவராசிகள் தான். அதே மாதிரிதான் அதுல நம்ம ஒரு ஜீவராசிகள். என்ன நமக்கு காது கேக்குது, அந்த காதுல வாங்கினது பேசுறோம் பாத்தீங்கன்னா அங்கதான் வருது. மத்த உயிரினெல்லாம் பேசல, அதனால அதுக்கு பிரச்சனை வரல. நாயினா குலைக்கதான் செய்யும். என்ன குலைக்கும்? அம்மா 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 அவ்வளவுதான் கூப்பிடும். மாடு அம்மா அவ்வளவுதான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு. ஆடுனா மேங்கும், மாடுனா மேனும், அவ்வளவுதானே. நமக்கு தாங்க வாய் ஆண்ட அந்த வாயினாலதான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. இந்த கலர் பாத்துக்கங்க, பேச்சு வாக்குல விட்டுறாதீங்க. என் பேச்ச இன்ட்ரெஸ்டா கேட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம இருந்துடாதீங்க. எடுக்காட்டியும் பரவாயில்ல, பயம் இல்ல. உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பேர் டயகனல். இப்படி இருக்கிறதுக்கு பேரு கிராஸ் கட்டுப்புள்ளின்னு சொல்லுங்க. புரியலன்னா டயகனல்னு வரலன்னா கிராஸ் கட்டுப்புள்ளின்னு சொல்லுங்க. கிராஸ் புள்ளி ஈஸியா வரணும்னா, கட்டுப்புள்ளி வரலன்னா, கட்டுப்புள்ளிங்கிறது வந்து சுங்கடிக்கு வந்து அச்சான பெயர். சரிங்களா? அதுதான் உண்மையான சுங்கடிக்கு உண்டான பேரு கட்டுப்புள்ளி. சுங்குடி கிடையாது, சுங்கடி. சுங்குடி இல்ல, சுங்குடி. சில பேர் சுங்குடின்னு சொல்றாங்க, சில பேர் சுகந்தின்னு சொல்றாங்க. என்னன்னு எங்களுக்கே மறந்து போயிரும் போல. என்னடா நம்ம சேலையோட பேர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருதுன்னு. நான் என் பேர் வந்து செந்தில் செந்தில்னு சொன்னா இங்க யாருக்குமே தெரியாது. கடைக்கு வாங்க, என் பேர் பட்ட பேர் என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இதுல சொல்ல ஊர் பூரா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வெற்றி விழா படம் வந்தப்ப நம்ம கொஞ்சம் காலேஜ் படிக்கிற காலம், அது முடிக்கிற காலம். அப்ப வந்து அந்த அது வர்ற வில்லன் மாதிரியே அந்த மிமிக்கிரி பண்ணுவேன். சரிங்களா? மிமிக்கிரி பண்றதுல வந்து அதுல பேர் வந்ததுதான். அந்த வில்லனுடைய பேர் சொன்னாதான் அந்த மதுரை பூரா தெரியும். என் நண்பர்களுக்கு பூரா, சொந்தக்காரங்க போனாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போய் கேட்டாலும் சரி, செந்தில்னு சொன்னா செந்திலா? செந்தில்னா எந்த செந்தில்பா? ராணி சாரி செந்தில். ராணி சாரீஸ் அது கூட தெரியாது. ராணி சாரீஸ் இருந்தா கூட அடையாளம் தெரியாது. ஆனா அந்த படத்துல ஒரு வில்லன் பேர் சொன்னோம்னா பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும். அவனா சொல், அப்படி சொல்லுப்பா. என் வாயில பட்ட பேர் சொல்லவே மாட்டேன். நான் சொல்லிடுற மட்டும் எதிர்பார்த்துறாங்க. அவ்வளவுதான். அது முடிஞ்சா முதல் காமிச்சது என்ன? முக்கட்டு புள்ளி. அடுத்து காமிச்சது என்ன? வி புள்ளி. இப்ப டைமண்ட் நான் காமிக்கணுமே, டைமண்ட் காணாம. கட்டுப்புள்ளிய காமிக்கல, டைமண்ட காமிக்கணும். டைமண்ட் இங்க எடுத்திருக்கேன். இப்ப நான் முதல் காமிச்சது முக்கட்டு புள்ளி, அடுத்து காமிச்சது வி புள்ளி, அடுத்து காமிச்சது கிராஸ் புள்ளி. இப்ப காமிக்க போறது டைமண்ட். இதுல வந்து கலர்ஸ் நான் காமிக்கிறேன். ஒரு சேலைய விரிச்சு காமிச்சிடுறேன். டயகனல்ல விரிச்சு காமிச்சனா இல்ல, சொல்றது இல்லையா நீங்க? சார் பேசிக்கிட்டே போயிட்டீங்க சார், இந்த கிராஸ் புள்ளியில வந்து காட்டவே இல்லை சார், இந்த கிராஸ் புள்ளியில காட்டுங்க சார். வி புள்ளிய கொடுத்து காமிச்சிங்க, இதை உரிச்சு காமிச்சிங்க, ஐஸ் கட்டியா இதை காட்டலையா சார் சொல்லி கேட்கற வேணாமா? கேட்டாதான் நான் காட்ட முடியும். நான் மறந்துடுவேம்மா. வேலை வலுன்னு வேலை இருக்கு. இது பாருங்க, இது வந்து டயகனல். பிரிச்சு காமிச்சணும். முக்கட்டு காமிச்சிருக்கேன், வி காமிச்சிருக்கேன், ஐஸ்கிரீம். ஆமா, இது காமிக்கலாம். இது விரிச்சா எப்படி இருக்கும், உடுத்துனா எப்படி இருக்கும், நான் ஒரு சேலை வச்சு காமிச்சிடுறேன். அட்டகாசமா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க இந்த சேலை. கலர்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். மைக் இடிக்குதா? இருக்கு, நல்லா இருக்கும் சேலை. நான் சொல்றேன்னு நம்ம நம்பிட வேணா, நீங்களே பாருங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நான் உடுத்துனா நல்லா இருக்கா இல்ல சேலை நல்லா இருக்கா?
இல்ல என்னால சேலை நல்லா தெரியுதா, இல்ல சேலைனால நான் நல்லா தெரியுதுனா? ஆள் பாதி ஆடை பாதி. அதனால நல்ல நல்ல சேலைகள் வாங்கி உடுத்துங்க, ஆடை அலங்காரம் செஞ்சுக்குங்க. இதை தவிர நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கான் ஆண்டவன். அந்த அறிவு கரெக்டா உபயோகப்படுத்திக்குவோமே, நல்லா ஆடை அலங்காரம் பண்ணிக்குவோம். மற்ற உயிரினங்கள் எல்லாம் பாவம், அதுக்கு அது 5 அறிவு தான் இருக்கு, நமக்கு 6 அறிவு இருக்கு. நமக்கு தேவைன்னு வந்தா 7ஆம் அறிவு வேலை பார்க்கும். எத்தனை அறிவு? 7ஆம் அறிவு கூட வேலை பார்க்கும். நமக்குன்னு தேவைன்னு வந்துட்டான். அடுத்தவரை பத்தி நம்ம யோசிக்கிறப்ப 5 அறிவு வேலை பார்க்குது. நம்மளை பத்தி நம்ம சுத்தம், பையன், பொண்ணு, அப்பா, அம்மாங்கிறப்ப 6வது அறிவு வேலை பார்க்குது. நமக்கு ஒண்ணுன்னா 7வது அறிவு கூட வேலை பார்க்கும். 7ஆம் அறிவு எங்கடா இருக்கு லூசு பயலன்னு கேட்க. 7வது அறிவு வேலை பார்க்குங்க, யோசிச்சு பாருங்க. 7வது அறிவு வேலை பார்க்கும். நமக்குன்னு வர்றப்ப 7வது அறிவு வேலை பார்க்கும். ரொம்ப சூதனம் ஆயிடுவோம். ஆனா பாவங்க சில பேர்லாம் ரொம்ப ஏமாந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பாவம், அது அவ்வளவுதான். பாத்தீங்களா, டைமண்டு, இது பேர் என்ன? டைமண்டு. இதுல போட்டோ வேணும்னா கேளுங்க, அனுப்புறேன். இதுலயும் அதே மாதிரி செவ்வாழை, மில்கி பிங்க், கத்திரிப்பூ, வயலட்டு, நேவி ப்ளூ, பன் கலரு, டசரு, சப்போட்டா, கிளிப்பச்சை, மீனாட்சி பச்சை எல்லாம் கிடைக்குங்க. 12 கலருங்க. எல்லாம் தீபாவளிக்கு சர வைக்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த சேரெல்லாம் உடுத்துனீங்கன்னா. பக்கத்து வீட்டுல காசா போட்டு சர வாங்கியிருப்பாங்க 10,000க்கு. நீங்க வெறும் 2000 ரூபாய் கொடுத்தா போதும், பட்டாசு மாதிரி இருக்கும். ஏரியா பூரா உங்களை பட்டாசு பால் மாதிரி பட்டாசு மாதிரி பறக்கும். பாருங்க சேலை. நல்லா காமெடியா பேசுறேன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. ஐய வாய் சும்மாவே இருக்காதயா, கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்க, சேலைய பார்க்க வரியா இன்னும் சொல்லுங்க. பேசாம அப்படியே காமிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளும் ரொம்ப வளன்னு பேசக்கூடாது. ஸ்டாண்ட் ஆடுது பாருங்க. கலர்ஸ் காமிக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சவங்க எடுங்க. இல்ல சார் கொஞ்சம் போட்டோ அனுப்புங்க சார். இது ரெட் கிடையாதுங்க, இது பிங்க். சரிங்களா, இது பிங்க். 2500 ரூபாய் எம்ஆர்பி. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல வாங்க. ஒன்லி 2500. சாரி குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த படத்துல வருவார் பாத்தீங்களா, டே சினிமா பைத்தியம் மறுபடியும் ஆரம்பிச்சியா நீ சொல்றா, நீ மறுபடியும் ஆரம்பிச்சு சினிமா பத்தியே பேசுறா. அதுதாங்க மனசுல டக்குன்னு போய் நிக்கும், ஜனங்களுக்கு மைண்ட்ல போய் டக்குன்னு நிக்கும். நான் என்ன சொன்னேன்னு. இந்த துணி எப்படி இருக்குன்னு கேட்டா சத்யராஜ் மாதிரி கை சடையில வருவா. அப்படிதான் தம்பி, தகடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தகடா இருக்கும் துட்டி. துணி தேவையில்லை. அப்படியும் பாருங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்காது, நல்லா கெட்டியா இருக்கும். ஸ்டார்ச் போட்டிருக்கனால உங்களுக்கு மொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியில போட்ட பிறகு நல்ல துணி நைஸாவும் திக்காவும் இருக்கும். சரிங்களா, அதனாலதான் இவ்வளவு விலை வருது. ஏன் இவ்வளவு விலை, எதுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ்வளவு வராது. இப்ப இந்த ஐட்டம் முடிச்சிட்டோம்னா டைமண்டு. சரிங்களா, இப்ப நான் கட்டுப்புள்ளி காட்ட போறேன். அசல் சுங்கடி கட்டுப்புள்ளி. இது சுங்கடி முக்கட்டு புள்ளி, சுங்கடி கிராஸ் புள்ளி, சுங்கடி டைமண்ட் புள்ளி, சுங்கடி வி புள்ளி. இப்ப ஒரிஜினல் சுங்கடி புள்ளி. சுங்கடினா நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுங்கடினா சமஸ்கிருத வார்த்தை, நாட் சுங்குடி. சுங்குடிங்கிறது தப்பு. சுங்கடி, சுங்கடி. சுங்கம்னா ரவுண்டு, கடின்னா கட்டுறது. சோ கையால கட்டுறது இதுதான் கையால கட்டுற சுங்கடி சேலை. இதுதான் சுங்கடி. இதுவும் சுங்குடி தான். கையால கட்டுனா விலை ஜாஸ்தியா வருது. அதனால இதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அந்த காலத்திலேயே. இது ரெடி பண்ண ஆரம்பிச்சு போய் அதுக்கப்புறம் மையில போட்டோம் அதே ரவுண்டு. விலை கம்மியா உள்ளவங்களும் சுங்குடி சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா சொல்லுங்க? கொடுக்கணும்ல. அப்ப இது எல்லாரும் கட்ட முடியுமா? விற்கப்பட்டவங்க 15,000 வாங்குறவங்க, அதுக்கப்புறம் இருக்கப்பட்டவங்க ஒரு 4,500 8,000. சில பேர் ஏரோப்ளேன்ல போறாங்க, சில பேர் தனியா பிளைட் வாங்கி போறாங்க, சில பேர் ஹெலிகாப்டர்லயே போறாங்க. நான் இன்னும் சைக்கிள்ல தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? இது சுங்கடி புள்ளி. சுங்கடி இது சுங்கடி தான். இது கைக்கட்டு சுங்கடி, இது அச்சுக்கட்டு சுங்கடி. இது கைக்கட்டு சுங்கடியில ஆவரேஜ் பிரைஸ் இது 6,000 ரூபாய் ஒரு எம்ஆர்பி. இது அச்சுக்கட்டு புள்ளியில 2,500 ரூபாய். ஏன் இவ்வளவு ஜாஸ்தியா வருது இதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் இவ்வளவு ஜாஸ்தியா வருதுன்னா கையாலேயே கட்டுறாங்க, அதனால கூலி ஜாஸ்தி. இது கையால பிளாக் வைக்கிறது, அதனால இது கொஞ்சம் கம்மி ஆகுது. ஆனா 2 துணியும் ஒரே துணி தான். இதுவும் வித் பிளவுஸ் இருக்கு, இதுவும் வித் பிளவுஸ் இருக்கு. சரிங்களா, இப்ப இதனுடைய போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க கேளுங்க. 6,000 ரூபாய், 6,000 rupees. வாட்ஸ்அப்ல வந்தா ஆஃபர் தர்றேன் கண்டிப்பா.
இல்லன்னா என்னுடைய வெப்சைட்ல போய் வாங்க, கூப்பன் கோடு தர்றேன். ஓகே, இதுல வந்து கலர்ஸ் இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கும். சேலை பாருங்க அப்படியே வலு 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 வலுன்னு இருக்கும் பாருங்க. வாழைப்பழத்துல கால் வச்சா வலிக்கி விழுந்துரும். அதே மாதிரி இந்த சேலையை கட்டினோம்னா வலு 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 வலுன்னு இருக்கும். அட்டகாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுல கலர்ஸ் காமிக்கிறேன். இது வந்து அச்சுக்கட்டு புள்ளி. ஒவ்வொரு கலரா காமிச்சிட்டே வர்றேன், பாத்துக்குங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா விட்டுருங்க, ரொம்ப சிரமப்பட வேணாம். சரிங்களா? போட்டோ கேளுங்க, எல்லா பேட்டர்னும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போட்டோ கேட்டா அனுப்பிச்சிருவேன். இதுக்கப்புறம் நான் வந்து வேல்தாரி போட போறேன், ஜரி வேல்தாரி. அதுக்கப்புறம் ஜரி கட்டா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். போட்டோ தேவைப்படுறவங்க போட்டோ கேளுங்க, போட்டோ அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? நைட்டி நேத்து போட்டு விட்டேன், தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. என்ன சரிங்களா? வாட்ஸ்அப்ல வாங்க. அப்புறம் அம்பிகா ஜரி கட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் போட்டு விடுறேன். அதுவும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சார் இந்த பேட்டர்ன் எனக்கு அனுப்புங்க சொன்னா அனுப்புறேன். சரிங்களா? 20 நிமிஷம் ஆச்சு, 21 நிமிஷம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம போனோம்னா நல்லா இருக்காது. அதுவும் ரொம்ப லேட் ஆயிட்டே போச்சுன்னா வீடியோ பார்க்கவும் பிடிக்காம போயிடும். அதனால அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஹெரிடேஜ் ராணி RMS 1948, மதுரை காமராஜர் சாலை. No branches and outlets in Madurai. Only one shop running in our heritage house. எங்களுடைய பூர்வ வீட்டுல தான் எங்க கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. வெளியே ரோட்ல அவுட்டர் ரோடு எங்கேயுமே பிரான்சஸ் கிடையாது. ஒன்லி ஒன் ஷாப். மை ஷாப் இஸ் ரன்னிங் இன் ஹெரிடேஜ் ஹவுஸ். எங்களுடைய பூர்வீகமான வீட்டு நடத்துறதுனாலதான் எங்களுடைய கடையோட முன்னாடி பேர் ராணிக்கு முன்னாடி ஹெரிடேஜ் ராணின்னு வச்சிருக்கோம். அதனால மதுரைக்கு வந்தா காமராஜர் சாலை பழைய அலங்கார் தியேட்டர் பக்கத்துல வந்தீங்கன்னா ஹெரிடேஜ் ராணி RMS 1948 போட்டிருக்கோம். உங்க தாத்தா படம் போட்டிருக்கோம். ராணி வி அனந்தையர், the founder of the great man, the founder of the ராணி வி அனந்தையர் since 1948. ஆண்டவன் அருள் புரியட்டும். ஜெய்ராம், ஸ்ரீராம், ஹரேராம், ஜெய் ஜெய் ராம் ராம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம் மிக விரைவில். தேங்க்யூ.